ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எப்பயும் போல ஈஸியாக டேஸ்டியாக உள்ள ரெசிபி தான் ஒன் பாட் ரசம் ரைஸ். அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரைஸ் 2 கப்பு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு வந்து 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கு போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு பக்கமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா 2, பூண்டு 4, கல்லுப்பு, பச்சை மிளகா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தனியாக. இப்போது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது நல்லா கடுகு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா ஒரு சாட்டை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கு இந்த பேஸ்ட்டை அதை ஊற்றி நல்லா ஒரு லைட்டாக ஒரு வதக்கி அது லைட்டாக ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும். அந்த மாதிரி வந்ததும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நான் 3:1 எடுத்துருக்கேன். அரிசி தான் எடுத்துக்கணும், பருப்பு கிடையாது. அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நெய் 1 ஸ்பூனை உள்ளே போட்டு மூடி 3 விசிலாக இல்லை, ஆமாம் 3 விசில் அளவு விட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் குழைய வேணும்னா 4 விசில் 5 விசில் கூட விட்டுருக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து நல்லா குழச்சி அப்படியே சூப்பராக சாப்பிட்டா நம்மளோட பாட் ரசம் ரைஸ் ரெடி. ஒரு சிலருக்கு தனியாக ரசம் வச்சு சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம செஞ்சால் டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாக கட்டிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் அது மேலே தூவி ஃபைனலாக இறக்கிக்கலாம். இதையே தான் நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கட்டியிருக்கேன். அதை தான் எப்படின்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை பாருங்கள், ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்று பண்ணி அதை நல்லா குழச்சிட்டு அது பொட்டேட்டோ ஃப்ரை கூட அப்புறமா அப்பளம் வச்சு அதை முடிச்சாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் எப்பயும் போல் வச்சுருவேன். இந்த மாதிரி நிறைய லஞ்ச் காம்போஸ்லாம் வந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸில் டெய்லி வரும் லஞ்ச் ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதை பாருங்கள், அப்பளம் வச்சாச்சு, பேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.